விஜய் காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் பேசும்பொழுது, நாங்கள் தற்குறிகள் அல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கான மாற்றுக்குறி, தமிழ்நாட்டு அரசியலுக்கான கேள்விக்குறி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் அவரோட சொந்த கருத்தை அவர் சொல்கிறார். ஆனால் பப்ளிக்கில் பார்க்கும்போது எல்லாம் தற்குறின்னு தான் சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் யூடியூப்பில் பார்க்குறேன், பப்ளிக்லையும் பார்க்குறேன். எல்லோரும் தற்குறி. ஏன்னா எதுனா காரணம் அன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. பசங்களை வந்து அவர் கரெக்டாக செக்ரிகேஷன் பண்ணி கரெக்ட் லெவல் கொண்டு வரல. அப்படியே விட்டுறாரு. மரத்து மேலே ஏறுறாங்க, பில்டிங் மேலே ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாங்க. அப்படி போகும்போது என்ன நினைப்பாங்க? மக்கள் எல்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அவர் தான் அவரோட ரசிகரையும் அவரோட கட்சிக்காரனும் கட்டமைப்பை கொண்டு வரதுக்கு அவர் தவறாரு. அதனால தான் அந்த கெட்ட பேர் வருது. கெட்ட பேர் யாரும் வீண் போய் சுமத்தலை, அது நடக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. சொல்லுங்கள், வேற என்ன? ஏன் தற்குறிகள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விஜயை வந்து விமர்சிச்சுட்டு வராங்க? இர்ரெகுலராக இருக்காங்க பசங்க, இர்ரெகுலராக இருக்காங்க. ஒரு டீசென்ட் இல்லை. ஒரு அவரோட இப்போ எல்லா கட்சிக்காரங்க பாருங்கள் எவ்வளோ டீசெண்டாக அமைதியாக போகிறாங்க, அந்த கட்சி கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. ஆனால் இவங்க கட்டுப்பட்டு நடக்கலை. எல்லாம் என்ன மெச்சூரிட்டி இல்லாத சில்ட்ரன்ஸாக இருக்காங்க. பசங்க குழந்தைங்க மாதிரி இருக்காங்க எல்லாமே. இதான் ரீசன். ஸோ இப்போ எங்கள் மாதிரி வயசுக்காரங்கெல்லாம் யாரும் அதில் விஜய் கிட்ட இல்லை. ஸோ உங்களை மாதிரி வயசு பசங்க, சின்ன சின்ன பசங்க 22, 25 இது மாதிரி இருக்கும்போது அவங்கெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத பீப்புள்ஸாக இருக்காங்க. அவங்களும் நல்லபடியாக கண்ணியமாக பயன்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் அவங்க. ஸோ அதே மாதிரி அந்த கட்சியை சார்ந்தவங்களும் அவங்க டிசிப்ளைனாக நடத்துறதுக்கு என்ன முயற்சியோ அது பண்ணணும். குறின்னு தான் பார்க்குறேன். ஏன்டா அவர் வந்து சிறு குழந்தைகள் எல்லாத்தையும் 42 பேர் 41 பேர் இறந்ததை அது கண்டுக்கிறாமல் பனையடி இந்த இதில் அவர் பனையூர் கோட்ரஸில் இருந்துக்கிட்டு இப்போ வந்து கூடி என்னமோ எல்லா அதிகாரம் இருக்கிறது மாதிரி வீடுக்கு வண்டி வாசிலாம் கொடுக்குது. இது 70 வருஷ பாரம்பரியமிக்க திமுக. அவங்க தான் எல்லாத்துக்கும் செய்ய முடியும். இவர் உறுதியாக செய்ய முடியாது. இவர் மக்களை வந்து திசை திருப்புறாரு. இவர் வந்து சீமானை விட கீழே தான் போயிடுவார். சீமானுக்காச்சு ஒரு நிருபர் கேட்குற கேள்விக்கு சரியான புரிதல் வந்து பேசுகிறாரு. இவர் நிருபரை கூட பார்த்து பேச முடியாது. இவர் வந்து ஐரோ குஞ்சியை விட கீழே தான் நான் பார்க்குறேன். அவருக்கு வேண்டாம் இங்கனக்குள்ளே மெட்ராஸ் ஏரியாவில் ஒரு 15 மாவட்டத்தில் வேண்டாம் ஒரு சில்ட்ரன்ஸ் இருக்கலாம். அங்கிட்டு தென் மாவட்டத்தில் அங்கே கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரம், சிவகங்கை அதெல்லாம் ஒரு ஆள் கூட கிடையாது. அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரசியலில் செல்வாக்கு இல்லாதவங்க வந்து இவரை வந்து கூட்டணி அது இதுன்னு பேசிக்கிறலாம். வேறு வந்து வளர்ந்த கட்சியான திமுக மாதிரி ஆளுகள்லாம் அவரை வந்து நாங்கள் பேசுகிறது வெக்கக்கேடு. அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது, யார் தற்கொலைன்னு தெரியாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அரசியலுக்கு வர்றதில் வாய்ப்பு கிடையாது. அவர் இப்போ வந்து அரசியலுக்கு வரன்றாரு. இப்போல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் வர தகுதியாக கிடையாது. தகுதி அவர் என்ன செல்வாக்கு இருக்குது? என்ன செஞ்சார்? இதை ஏழைகளுக்கு கூட்டம் எல்லாத்துக்கும் தான் வரும். ஒரு யானை போனால் தான் கூட்டம் வரும், நாய் போனால் கூட்டம் வரும், யாராச்சும் போனால் கூட இப்போ கூட்டம் வரும். எல்லாத்துக்கும் தான் கூட்டம் வரும். இல்லைங்க, எனக்கு வாய்ப்புன்னு சொல்கிறதோட இன்றைக்கி இருக்கிற நாங்கள் எங்களோட ஏஜுக்கு எங்களோட இதில் சொல்கிற தாட்ஸில் வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க திடீர்னு மாற முடியாதுங்க. இப்போ நாங்களாம் 56ங்க. எந்த மோட்டிவ் வச்சு இல்லை எந்த ஒரு ஐடியாவை வச்சு நாங்கள் ஓட் பண்ணுவோம் சொல்லுங்கள்? எப்படி பண்ணுவோம்? நாங்கள் யாரை நம்பி பண்ணுவோம்? சொல்கிறத வச்சு பண்ண முடியாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கெல்லாம். என்னோடய ஏஜ் குரூப் தான் அவங்களாம். இன்னொன்று விஜயோட ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே ஆக்டிங் பிடிக்கும். நல்லவங்க தான், ஒன்றும் இல்லை. ரசிகராக பிடிக்கும். ஆமாம், ரசிகராக பிடிக்கும், 100% பிடிக்கும். ஆனால் பாலிடிக்ஸ்னு வரும்போது தெரியலைங்க, வாய்ப்பு இல்லைங்க. நாங்கள் ரஜினி வருவார்னு நாங்கள் பார்த்துருந்த ரஜினியோட ரசிகர் நாங்கள்லாம். அதனால் அவர் வரலனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் போதும்னு நினைக்கிறோங்க. இப்போ இருக்கவங்களே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். நடைமுறைன்றது வேறு, சொல்கிறது வேறு. சினிமாவில் சொல்கிறாரு, வரட்டும், எல்லாருமே வரலாம். பட் நடைமுறைன்றது வேறங்க. எல்லாருமே சொல்லலாம். நம்ம புக்கில் படித்து தான் அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான். அவர் செய்கிறாரான்னு யாருக்கு தெரியும்? சரிங்களா? அது இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம். இப்போது ஜிஎஸ்டி குறைச்சான்னாங்க, இன்றைக்கி வரலும் எனக்கு மாதம் செலவில் குறையல. அந்த மாதிரி நடைமுறை சாத்தியன்றது ரொம்ப கஷ்டங்க. அந்தளவு நினைக்க முடியலைங்க. வந்தால் பண்ணுவாங்கன்ட்டு வரட்டும். அப்படி ஒரு சர்வைவல் அந்த வந்தால் ஓகே. எனக்கு தெரிஞ்ச சாத்தியம் இல்லைங்க. ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் கூட ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த கட்டமைப்பு பண்ண தவறுறாங்க. ஸோ நான் கூட இப்போ எனக்கு வந்து 65 வயசில் 4-5 கட்சி பார்த்தாச்சு. எல்லாருமே ஒரு டிசிப்ளினை தான் கட்டமைப்பாக வராங்க. பட் இவங்க கட்டமைப்பாக வரல. அது ட்ராபேக். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவங்க பண்ண சொல்லணும். வேற என்ன சொல்லணும்? இந்த தேர்தல்
தமிழ்நாட்டு அரசியலுக்கான மாற்று குறி நாங்க ஆச்சரிய குறி அப்படிலாம் பேசுறாரு, இது எப்படி பாக்குறீங்க? அவரே கற்றுக்கிட்டு தான் வரணும். அவரே இப்போது எல்போர்டில் கண்டிஷனில் தான் இருக்கார். இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. மெச்சூரிட்டி மைண்டு இல்லை அவர் பொறுத்த வரைக்கும். எழுதி கொடுக்குறது அவர் படித்து சொல்கிறாரு, இவராக சிந்தித்து செய்யலை. அப்போ அவங்களோட கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, இன்னும் இவர் கொஞ்சம் நல்லது பண்ணணும், நல்லா கற்றுக்கிட்டு வரணும், நல்லா ஸ்டடி ஆகிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்தும். அதுதான் அவர் கொஞ்சம் இன்னும் கரெக்டாக அவரே சிந்தித்து அவர் செயல்படணும். மற்றவங்க சொல்கிறது, மற்றவங்க எழுதி கொடுக்குறதெல்லாம் படிக்கக்கூடாது. நீ நாட்டு மக்கள் கூட பழகி அந்த உணர்வை தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். வாய்ப்பு இல்லை, இந்த இதில் வாய்ப்பு இல்லை. இருக்கிறாங்க அந்த ரசிகருக்கு மட்டும் என்ன ஒரு அதிகபட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் 6-7% இருக்காங்க. 7% பேர் ஓட்டு போட்டால் நீ ஜெயிச்சிருவியா? பாசிபிள் இல்லை. இன்னும் மக்கள் கூட இவர் பழகணும், பழகி அவருக்கு நல்லது செய்யணும். வெளியே வர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணணும். வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணலையே அவர். 100% திமுகவுக்கு ஆட்சி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது தம்பி. எப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு கிடையவே கிடையாது. ஏன்டா என்ன பெர்சன்டேஜ் இருக்குது, என்ன அடித்தளம் இருக்குது, எந்த பூத்தில் ஒரு ஆள் வச்சுருக்காருப்பா? மக்கள் செல்வாக்கு தான் இருக்குது. பூத்தில் போய் நிற்க மாட்டாங்க. சும்மா ஒரு சினிமா மோகத்தில் போய் நிற்பாங்க தம்பி. வடிவேலை போய் நிற்க சொல்லுங்க, நாளைக்கு கூட்டம் வரும். எந்த ஒரு மகாலை திறக்கிறதா கூட ஒரு நடிகரை கூப்பிட்றாங்க, அதில் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். அது ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் வர்றது கூட்டம்ப்பா. ஓட்டுன்னு நினச்சிக்கிட்டா சிவாஜி கணேசன் வீட்டில் வர முடியலை, ரொம்ப பேர் இதுக்கெல்லாம் வர முடியல. பாக்கியராஜ் வர முடியல, டி ராஜேந்தர் வர முடியலை. எவ்வளோ பேர் அரசியல் தொடங்கினாங்க, அதெல்லாம் கிட்ட வர முடியாது. இது மாதிரி ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது 100% வாய்ப்பு இல்லை. இப்போ வந்த உடனே உச்சகட்டத்தை அடையணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பே இல்லைங்க. யாருமே வர வாய்ப்பே இல்லைங்க. அப்படி வர வாய்ப்பே இல்லைங்க. அப்படிலாம் உச்சகட்டெல்லாம் வர வாய்ப்பு இல்லைங்க. வரலாம், ஓரளவு வரல, 2-3 இல்லை, வரலாம், வரட்டும், 10 கூட வரட்டும். ஆப்போசிட் இருந்தால் தான் நல்லது, ஆப்போசிஷன் இருந்தால் தான். பட் அது ரொம்பலாம் ஃபுல் பீக்கில் கொடுப்பாங்களான்னா 90s கொடுத்துருப்பாங்க, 2000 கொடுப்பாங்க. இப்போ வாய்ப்பே இல்லைங்க, கொடுக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இருக்க யூத்தே பாதி பேருக்கு ஓட்டு இருக்காதுங்க. இப்போ ஏன் இருக்காதுன்னா, என்னோட பையனுக்கு ஓட்டு இல்லை. இப்போது கேட்டால் எனக்கு 2002 போட்டது கொடுத்தாதான்றான். அவன் எங்கே இருக்கானே தெரில. அதனால் இப்போ இருக்க அந்த ஓட்டர் லிஸ்ட்லேயே பாதி பேர் போயிடுவாங்க. அது யார் போவாங்கன்னா யூத் மட்டும் தான் போவாங்க முக்கால்வாசி. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்றான். அவங்க அப்பாவோட அம்மாவோட டீட்டெயில் கொடுத்தா தான் இன்றைக்கி அப்டேட் ஆகும். அப்புறம் எப்படி வரும்? அதனால் யூத்தை வச்சு தான் அவர் யூத்லேயே பாதி பேர் இப்போ மாடியிலேருந்து இறங்க மாட்டாங்க. அடையார்லேயே ஆகட்டும், குரோம்பேட்லேயே ஆகட்டும், சென்னையில் எங்கேயுமே மாடியிலேருந்தே வரமாட்டாங்க. அவங்க எங்கே போய் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க? வாய்ப்பு கம்மிங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு தாங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரோலாங் ஆகும். மாற்றம் இல்லைங்க. மாற்றத்துக்கான அறிகுறி இப்போ கிடையவே கிடையாதுங்க. சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ஒன்றா ஆனால் தவிர இன்னைக்கு நிலைமைக்கு பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி நல்லா பண்ணுறாங்க. நான் எல்லாரோட இதில் தான் இருக்கேன். நான் தாண்டி 56 வயசு எனக்கு. நல்லா பண்ணுறாங்க, எல்லாம் போய் ரீச் ஆகுது. இப்போல்லாம் ஆன்லைன் வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகி எல்லாமே டைரெக்டாக ரீச் ஆனால் நல்லா நடக்குங்க. அது யார் பண்ணாலும் நடக்கும். இனிமேல் எந்த கரப்ஷனும் வெளியே வந்துடும். பட் யார் புதுசாக எதுவும் பண்ண முடியும், உடனே பண்ண முடியாதுங்க. யார் வந்தாலும் சாத்தியம் கம்மி தாங்க. அவங்களே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க, ஆர்வ கோளாறில் இருக்காங்க நிறைய பேர். அந்த ஆர்வ கோளாறை கம்மி பண்ணிவிட்டு, பட் இது நம்ம கட்சி மக்களுக்கு நல்லது செய்யணும், இவர் நம்மளோட தலைவரோட பேரை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். அந்த எண்ணம் வரல. அதனால தான் அவர் மக்களெல்லாம் கொஞ்சம் பழிச்சு பேசுகிற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்க. அந்த டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தா இஸ் வின்னர். என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே உச்சகட்டத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அப்போ அதாவது எடுத்த உடனே பெரிய ஆளுக்கு புத்தி சொன்னால் கேட்டுக்கோங்க, சின்ன பசங்களுக்கு புத்தி சொன்னால் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னால் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், ஆமாம் தப்பு தான், இது சரி இவர் சொல்கிறாரு கரெக்டாக சொல்கிறாரு, இது தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் பசங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, இதுதான் கரெக்டுங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல இவங்களுக்கு மெச்சூரிட்டி மைண்டை கொடுக்கணும். இவங்களுக்கு மெச்சூரிட்டி மைண்டை கொடுத்து புத்தி சொல்லி ஒரு நேர்வழிப்படுத்தினா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. மக்களாக வரணும். இதுதான் சமாச்சாரம். வேறு என்ன சொல்லுங்கள்?